மதன் கவிதைக்கு வரவேற்கிறோம். இன்றைய கதை. ஒரு காலத்தில் பண்டைய இந்தியாவில் உள்ள ஒரு மயக்கும் கிராமத்தில் காவேரி என்ற இளம் பெண் வாழ்ந்தாள். அவளுடைய நற்பெயர் கிராமத்தில் எதிரொலித்தது. அவளுடைய கருணை, இரக்கம் மற்றும் மென்மையான இயல்பு ஆகியவற்றின் இணக்கத்துடன் எதிரொலித்தது. காவேரி அனைவராலும் போற்றப்பட்டாள். அவளுடைய நற்பண்புகள் அவளை அறிந்த அனைவராலும் போற்றப்பட்டன. பலரது போற்றுதலுக்கு ஆளாகியிருந்த போதிலும் சரியான நபரின் வருகைக்காக பொறுமையாக காத்திருந்தாள். பின்னர் ஒரு அதிர்ஷ்டமான நாள், ரவி என்ற கவர்ச்சியான மற்றும் அழகான மனிதர் கிராமத்திற்குள் நுழைந்தார். ரவி சாதாரண வருகையாளர் அல்ல, அவர் அருகிலுள்ள நகரத்தைச் சேர்ந்த ஒரு பணக்கார வணிகர். அவரது வருகை காவேரி உள்ளிட்ட கிராமத்து இளம்பெண்களின் உள்ளத்தை உலுக்கியது. ரவியின் வசீகரம் கிராம மக்களை கவர்ந்ததால் காற்றில் எதிர்பார்ப்பு மற்றும் உற்சாகம் நிறைந்திருந்தது. மேலும் அவர் மென்மையான காவேரியில் ஈர்க்கப்பட்டார். அவர்கள் ஒன்றாக இருந்த நேரம் ஒரு அழகான மெல்லிசையாக வெளிப்பட்டது. நீண்ட காலத்திற்கு முன்பே காவேரியும் ரவியும் தங்களை ஆழமாக காதலித்தனர். அவர்களின் மகிழ்ச்சி தெளிவாக இருந்தது. மேலும் பகிரப்பட்ட கனவுகள் மற்றும் பரஸ்பர புரிதலுடன் பின்னிப்பிணைந்த எதிர்காலத்தை அவர்கள் கற்பனை செய்தனர். இருப்பினும் அவர்களின் மகிழ்ச்சிக்கு மத்தியில் கிராமத்தின் சில மூலைகளிலிருந்து மறுப்பின் நிழல்கள் தோன்றின. காவேரிக்கு ரவி சரியான ஜோடி இல்லை என்று சந்தேகம் கொண்டவர்கள் நம்பினர். அவளது மதிப்புகளுடன் மிகவும் இணைந்த ஒருவரை தேடும்படி அவளை வற்புறுத்தினார்கள். கவலையை வெளிப்படுத்தியவர்களில் காவேரியின் நெருங்கிய தோழி பிரியாவும் ரவியை சுயநலவாதியாகவும் பொருள்முதல்வாதியாகவும் உணர்ந்தார். பிரியா காவேரியை மறுபரிசீலனை செய்யும்படி கெஞ்சினாள். அவளுக்குள் ஆன்மாவை தேடும் இக்கட்டான சூழ்நிலையை தூண்டியது. காவேரி தனது உள்ளார்ந்த கொந்தளிப்பில் கிராமத்தின் ஞானியான கௌதம் புத்தரின் வழிகாட்டுதலை நாடினார். அவருடைய ஆழ்ந்த ஞானத்திற்காக அறியப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய துறவி. காவேரி புத்தரிடம் தன் இதயத்தை வெளிப்படுத்தியபோது அவன் கவனத்துடன் கேட்டான். அவனுடைய வயதான கண்கள் அவனது புரிதலின் ஆழத்தை பிரதிபலிக்கின்றன. ஒரு மென்மையான புன்னகையுடன் புத்தர் காலத்தால் அழியாத உண்மையை பகிர்ந்து கொண்டார். நல்லவர்கள் பெரும்பாலும் தவறானவர்களை திருமணம் செய்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு தேவையானவற்றில் கவனம் செலுத்துவதில்லை, அவர்கள் விரும்புவதில் கவனம் செலுத்துகிறார்கள். ஆர்வத்துடன் காவேரி விளக்கம் கேட்டாள். கருணை, இரக்கம் மற்றும் புரிதல் போன்ற ஆழமான நற்பண்புகளை மறந்து தோற்றம் மற்றும் செல்வம் போன்ற மேலோட்டமான குணங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் போக்கை புத்தர் விளக்கினார். மேற்பரப்பிற்கு அப்பால் பார்ப்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் நம்பிக்கைகளை ஆராய்கிறார். புத்தரின் வார்த்தைகளை சிந்தித்துப் பார்த்த காவேரி ரவியுடனான தனது உறவை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தாள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியை அவள் ஒப்புக்கொண்டாள், ஆனால் அடிப்படை வேறுபாடுகளை அங்கீகரித்தாள். ரவியின் லட்சியம் மற்றும் பொருள் நாட்டம் காவேரியின் நற்பண்பு அபிலாஷைகளுடன் முரண்பட்டன. புத்தரின் வழிகாட்டுதலுடன் காதல் வெறும் பாசத்திற்கு அப்பாற்பட்டது என்பதைக் கண்டறிந்து சுயபரிசோதனையின் பயணத்தைத் தொடங்கினார். காவேரி தனது கவலைகளை வெளிப்படுத்தி ரவியுடன் திறந்த உரையாடலில் ஈடுபட்டது திருப்புமுனையாக அமைந்தது. ஆரம்பத்தில் தற்காப்புடன், ரவி இறுதியில் கேட்டு புரிந்து கொண்டு பரஸ்பர மரியாதை மற்றும் சமரசத்திற்கான அடித்தளத்தை அமைத்தார். ஒன்றாக அவர்கள் தங்கள் வேறுபாடுகளுக்கு வழிவகுத்தனர். ஒரு ஜோடியாக வளரவும் உருவாகவும் உறுதிபூண்டனர். காவேரி மற்றும் ரவியின் காதல் கதை புத்தர் வழங்கிய ஞானத்திற்கு சான்றாக அமைந்தது. கிராமத்தில் கோவிலில் கொண்டாடப்பட்ட அவர்களின் திருமணம் மேலோட்டமான மீது காதல் வெற்றியை குறிக்கிறது. மகிழ்ச்சியான நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரால் சூழப்பட்ட அவர்கள் பொறுமை, புரிதல் மற்றும் இரக்கம் ஆகியவை அவர்களின் நீடித்த உறவின் தூண்களாக மாறிய பயணத்தைத் தொடங்கினர். காவேரியின் உணர்தல் காதல் பற்றிய உலகளாவிய உண்மைகளை எதிரொலித்தது. உண்மையான அன்பு பரிபூரணத்தைக் கண்டறிவதற்காக அல்ல, ஆனால் இணைந்து வளரத் தயாராக இருக்கும் ஒரு துணை. இது சவால்கள் நிறைந்த பயணம், பின்னடைவு மற்றும் அர்ப்பணிப்பு தேவை. இந்த கதை அன்பின் சாரத்தை வெளிப்படுத்தியது. குறைபாடுகளை ஏற்றுக்கொள்வது மற்றும் தங்களைப் பற்றிய சிறந்த பதிப்புகளாக மாறுவதற்கான பகிரப்பட்ட முயற்சி. கோவிலில் இருந்து காவேரியும் ரவியும் கைகோர்த்து நடக்கையில் அவர்களின் கண்கள் ஒரு ஆழமான புரிதலை சந்தித்தன. உண்மையான காதல் முழுமையை மிஞ்சும் என்பதை அவர்களின் காதல் கதை கிராமத்திற்கு கற்றுக் கொடுத்தது. இது குறைபாடுகளை ஏற்றுக்கொள்வது மற்றும் தடைகளை கடப்பது பற்றியது. வாழ்க்கையின் சோதனைகள் மூலம் காவேரியும் ரவியும் பொறுமை, புரிதல் மற்றும் கருணை ஆகியவற்றால் அன்பு அனைத்தையும் வெல்லும் என்பதை நிரூபித்தார்கள். பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலை குழு சேரவும்.